திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள், நல்ல சிந்தனையோடு துயில் உணருங்கள். நமச்சிவாய என்ற அரிய பொக்கிஷத்தை கூறி மகிழுங்கள். நல்லதையே பேசுங்கள், நல்லதையே செய்யுங்கள். உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். நல்ல அருளாளர்கள் கூறுகின்ற அறிவுரைகளை எல்லாம் கேட்டு அகமகிழுங்கள். சிறப்பாக பலமாக நலமாக வாழ்வீர்கள் என்று வாழ்த்துகிறேன். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லைச்சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று 2ஆம் திருமுறையிலே இருந்து திருப்பழுவூர் என்ற திருத்தலத்தை சிந்திக்க இருக்கிறோம். இதுவரையும் திருமழபாடி பார்த்தோம். இப்போ திருப்பழுவூர் ஆலமரத்தை தலமாக உடையது, அதனால இப்பெயர் பெற்றது. பழு அப்படின்னா ஆலமரம்னு பொருள். அதனால தான் பழுவூர்லேயே மேலப்பழுவூர் கீழப்பழுவூர்னு 2 இருக்கு. இவற்றிலே மேலப்பழுவூர் மரவணீஸ்வரம் என்னும் கோயிலை தன்னகத்தே கொண்டு விளங்குவது. அதில் கீழப்பழுவூர் தான் தேவாரம் பாடல் பெற்ற திருத்தலம். அது மரவணீஸ்வரம். மேலப்பழுவூர் தேவாரம் பாடல் பெற்றது கீழப்பழுவூர். திருவையாற்றிலிருந்து அரியலூருக்கு போகிற வழியிலே இருக்கின்றது. காவிரிக்கு வடகரையிலே உள்ள 55வது தலம் இந்த தலம். இறைவனுடைய திருப்பெயர் வடமூலநாதர். இறைவியினுடைய திருப்பெயர் அருந்தவ நாயகி. இதற்கு திருஞான சம்பந்தர் பதிகம் ஒன்று, பரசுராமர் தன் தாயை கொன்று பழி நீங்க பூசித்த திருத்தலம் என்ற திருத்தலம். தாயை கொன்ற பழியை தீர்த்துகிறார். யார்? பரசுராமன். சோழ சம்பந்திகள் யாரு? சேரர்கள். சேரர்களுடைய கிளையினரை பற்றிய கல்வெட்டுக்கள் இந்த மேலப்பழுவூரிலே காண கிடக்கிறது. அவர்கள் இங்கு வந்த காலத்திலேயே இந்த கோயில் பூசணைக்கு மலையாள அந்தணர்கள் உடன் வந்திருக்கிறார்கள். பூஜை பண்ணுறதுக்கு மலையாளத்திலேருந்தே வந்திருக்கிறாங்க. ஏன்னா இங்கே சம்பந்தி. அது காரணம் பற்றி தான் சுவாமி ஞானசம்பந்த பெருமான் பாடுறார். அந்த நர்களான மலையாளவர் ஏத்தும், அந்த நர்களான மலையாளவர் ஏத்தும் பந்தமலிகின்ற பழுவரை என்று ஞானசம்பந்தர் குறிப்பிட்டிருக்கிறார். திருச்சிற்றம்பலம். இந்த திருமுறை 2ஆம் திருமுறை 34வது பதிகம் திருப்பழுவூர். 4வது பாடலை நாம் சிந்திக்க வேண்டும். எண்ணும் ஒரு எழுத்தும் எண்ணும் ஓர் எழுத்தும் இசையின் கிளவி தேர்வார், கண்ணும் முதலாய கடவுட்கு இடம் அது என்பர். மண்ணின் இசையாடி மண்ணில் இசை ஆடி மலையாளர் தொழுது ஏத்தி. இந்த இடத்துல சொல்றாரு பாருங்க, மலையாளர் தொழுது ஏத்துகிறார்.
பண்ணில் ஒளி கொண்டு பயில்கின்ற பழுவூர். எண், எழுத்து, இசை இவற்றையெல்லாம் ஆராய்வார் கருதுகிற முதற்பொருள் யாரு? கடவுள். அப்படிப்பட்ட கடவுளுடைய இடம் எது? மலையாள அந்தணர்கள் உலகிலே பாடி ஆடி தொழுது ஏற்றி பாடி வழிபடுகின்றார். பழுவூர் என்கிறார். எண்ணும் எழுத்தும் இசையின் கிளவி தேர்வார் எண்ணும் முதலாய கடவுள். எண்ணையும் எழுத்தையும் இசையோடு இனிய கிளவியோடு ஆராய்வார். என்னென்ப ஏனை எழுத்து என்ப என்பது போல இன்றும் பொருள் கொள்ளல் பிறந்தோம். எண்ணும் எழுத்தும் குறியும் அறிபவர் தாழ் மொழிய பண்ணின் இசைமொழி பாடிய வானவர் தாம் பணிவார் சின்னன் வினைகளை தீர்க்கும் பிரான் என்று 4ஆம் திருமுறையில் அப்பர் பெருமான் பாடுகிறார். மலையாளர் ஆடியும் எழுதும் ஏற்றியும் வாடியும் வெயில்கின்றார் என்பதனாலே இந்த பழுவூரில் அதுதான் சொல்ல கேரளா சோழா சம்பந்திகள் அந்த அந்தணர்கள் மலையாளர் திருத்தொண்டு செய்திருக்கிறார்கள் என்பதை மிக அருமையாக சொல்லுகிறார் திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருப்பழுவூர் என்னும் திருத்தலம் செல்வோம். அங்குள்ள பெருமானினுடைய பேராற்றல் மிக்க பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் வாழ்விப்போம். அந்த திருப்பழுவூர் சன்னதியிலே அமர்ந்து இந்த ஞானசம்பந்த பெருமான் பாடிய அத்தனை பாடல்களையும் அங்கே ஓதி அவன் புகழை பாடி மகிழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்களந்து விடைபெறுபவர் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.